Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோல நம்ம பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா PM கிசான் சம்மான் நிதி அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழ இந்தியாவுல யாரெல்லாம் வந்து விவசாய நிலம் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய்ங்கிற விகிதத்துல மத்திய அரசுல இருந்து வழங்கிட்டு வராங்க. இது ரெகுலரா எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு தான் இருக்குது. ஒரு சிலவங்களுக்கு ரெகுலரா இந்த அமௌண்ட் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலவங்களுக்கு மட்டும் இது வந்து ஸ்டாப் ஆகி சென்டர்ல வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு காரணமா இந்த அமௌண்ட் வந்து ஸ்டாப் ஆயிருக்கும். இந்த வீடியோ நம்ம பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த PM கிசானுக்கு நியூவா ஒரு ஃபார்மர் எப்படி ரிஜிஸ்டர் பண்றது, அதற்கு பிறகு ஒரு சிலவங்க கண்டிப்பா PM கிசான் இப்போ எனக்கு அமௌண்ட் வரல அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு சிலவங்களுக்கு இடையில வந்து ஸ்டாப் ஆகிருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் எதனால வந்து ஸ்டாப் ஆயிருக்கும் அப்படிங்கிற காரணத்தையும் கண்டுபிடிச்சு அது எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதற்கு பிறகு எல்லாருமே PM கிசான்ல யாரெல்லாம் வாங்குறீங்க அவங்க கம்பல்சரி KYC வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நிறைய பேர் வந்து மேக்ஸிமம் பண்ணக்கூடிய தப்பே இந்த KYC கம்ப்ளீட் பண்ணாம இருக்கிறது தான். ஸோ நீங்க வந்து KYC கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா இந்த அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த அமௌண்ட் 2000 ரூபாய்ன்ற அக்கௌண்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்துடும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ A to Z இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். நம்ம சேனல்ல ஆல்ரெடி PM கிசானை பத்தி டீட்டெயிலாக ஒரு வீடியோ இருக்கு. அதை பார்க்காதவங்க மேலே ஐகார்டு வந்து கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா இன்னுமே பிரீஃபாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண வந்து பாருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல்லுக்கு வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய வேளாண் ஆஃபீஸில் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு வேலை டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வேளாண் துறையில் வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. ஒருவேளை உங்களுக்கு இதில் ப்ராப்ளம்ஸ் இப்போ வந்து PM கிசான்ல ரெகுலராக வாங்கிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு எதனா ஒரு ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு பணம் வரல அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நீங்க வந்து நேரில் கேட்டீங்கன்னா எல்லாமே சிம்பிளாக உங்களுக்கு முடிச்சு வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கு ப்ராசஸ் ஒரு சில ப்ராசஸ் எல்லாமே ஆஃப்லைனும் வந்திருக்கு. கொஞ்சம் லெட்டர் எழுதி அது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அது நேரில் போனீங்கன்னா அது எல்லாமே டீட்டெயில் முடிச்சுக்கலாம். உங்களால் ஆன்லைனில் என்னென்ன பண்ண முடியும்னு வந்து கேட்டிங்கன்னா உங்களால் நியூவாக வந்து ஒரு ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதற்கு பிறகு KYC கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதற்கு ஒரு டீட்டெயில், அதாவது நீங்கள் ஆல்ரெடி PM கிசானில் என்னென்ன இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கீங்க அல்லது உங்களுக்கு என்ன பேங்க் வச்சிருக்கீங்க, உங்கள் ஆதார் கார்டில் என்னென்ன வந்து கொடுத்துருக்கீங்கன்ற டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்து ஆன்லைன் மூலியமாக பார்க்கலாம். முதல் விஷயம் ஒரு சில எலிஜிபிலிட்டின்னு சொன்னால் அது என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஃபார்மர் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்படின்னா அவருடைய பேரில் கண்டிப்பாக பட்டா வந்து இந்த ஒரு நிலத்துக்கான பட்டா கண்டிப்பாக இருக்கணும். ஒருவேளை இல்லை என்னுடைய பேரண்ட் பேரில் இருக்குது நிலம் இப்போ அவங்க இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா லீகலான ஒரு ப்ராசஸ் இருக்குது. அவங்களுக்கான வாரிசு சான்றிதழ் இது எல்லாத்தையுமே நீங்கள் சப்மிட் வந்து பண்ணணும். இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக வந்து வந்துடும். அதற்கு பிறகு இது யாரெல்லாம் புதுசாக வந்து அப்ளை பண்ணலாம் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. இந்த திட்டமானது 2018 வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து 2019 ஜனவரிக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் பேரில் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த PM கிசானில் அமௌண்ட் வந்து வாங்கலாம். அதற்கு பிறகு அதாவது 2019 ஜனவரிக்கு பிறகு யாரெல்லாம் நேம் டிரான்ஸ்ஃபர் இல்லை நீங்கள் நிலம் வாங்கியிருக்கீங்க புதுசாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ண கூட உங்களுக்கு கிடைக்காது. அதை தெளிவாக தெரிஞ்சுக்க நிறைய பேர் வந்து கேட்குறீங்க புதுசாக பண்ணால் வந்து கிடைக்குமா, நான் இப்போ தான் ரிஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்கேன், இப்போ தான் நிலம் வாங்கியிருக்கேன், எனக்கு வந்து கிடைக்குமா நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். அதற்கு பிறகு குறைஞ்சபட்சமாக 23 சென்டாவது வந்து கண்டிப்பாக அந்த நிலம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் வேற யாரும் வந்து அரசாங்கத்திலேயோ இல்லை வந்து பொலிட்டிக்கலாவோ இது வந்து யாரும் இருக்கக்கூடாது. அது தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒருவேளை நிலம் வந்து நீங்கள் வந்து கிராமத்திலேயோ இல்லை நகரத்திலேயோ எங்கே வச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து தாராளமாக இதுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது எதுவுமே வந்து கிடையாது. நீங்கள் 18 வயதுக்கு மேலே நீங்கள் தாராளமாக யாராக இருந்தாலுமே நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதற்கு பிறகு அப்ளை பண்ணி வரக்கூடிய இஷ்யூஸ் எல்லாமே டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவிலே சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது ப்ளஸ் அப்ளை பண்ணி வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒருவேளை ஸ்டாப் ஆகிருந்தால் அதுக்கு என்னென்ன ரீசன் இப்படி நம்ம கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த பேஜுக்கு வந்து வந்துட முடியும். உங்களால் PM கிசான் சம்மன் நிதின்னு சொல்லியிருக்கும். ஸோ இந்த பேஜில் உங்களால் வந்து PM கிசான் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலுமே அதில் வந்து பார்த்துக்கலாம். ஒருவேளை உங்கள் ஊரில் வந்து யாரெல்லாம் வந்து இந்த PM கிசானில் வந்து அமௌண்ட் வாங்குறாங்க அப்படிங்கிறதையும் எளிமையாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரி லிஸ்ட் இருக்கும். இதை மூலயமா பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதற்கு பிறகு ஒரு சிலவங்க வந்து இந்த அமௌண்ட் எனக்கு ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு சொல்கிறவங்க மறக்காமல் நீங்கள் வந்து இந்த KYC கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களான்னு வந்து செக் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா கம்பல்சரி இந்த KYC பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இன்னும் நிறைய பேர் பண்ணாமல் இருக்கீங்க. வேளாண் ஆஃபீஸில் போனீங்கன்னா அது லிஸ்ட்டு கொடுப்பாங்க. யாரெல்லாம் வந்து இன்னும் KYC பண்ணாமல் இருக்கீங்க, கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்கன்னு அதை பார்த்து மறக்காமல் KYC கம்ப்ளீட் வந்து பண்ணிவிடுங்க. நீங்கள் நோ யுவர் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும்.
ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியலனா நோ யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுடைய நம்பரை தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து எப்படி இதை அப்ளை வந்து பண்ணணும், ஒரு ஃபார்மர் இப்போ நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு மேலே நியூ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மர் வந்து கண்டிப்பாக ஆல்ரெடி நான் சொன்ன டீட்டெயில் எல்லாம் எலிஜிபிலிட்டி இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இதில் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து முதல் விஷயமா ரூரல் ஃபார்மரா இல்லை ஹர்பனான்னு வந்து கேட்டிருக்கீங்க, அந்த கிராமப்புறமா நகரப்புறமானு வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் நகரப்புறமாக இருந்தால் ஹர்பன் வந்து கொடுங்க, இல்லை ரூரலாக இருந்தால் வில்லேஜ் இருந்தால் நீங்கள் ரூரல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதற்கு பிறகு உங்களுடைய முதல் விஷயம் உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க, அதற்கு பிறகு மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து டைப் வந்து பண்ணிக்கோங்க. கீழே உங்களுடைய ஸ்டேட்டும் வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன ஸ்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கேப்ஷா இருக்கும், ஸோ அதை போட்டுக்கோங்க. அதற்கு பிறகு கெட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 2 ஓடிபி வரும், ஒன்று நீங்கள் கொடுத்த மொபைல், அதற்கு பிறகு உங்களுடைய ஆதார் நம்பரில் இருக்கக்கூடிய நம்பருக்கு ஓடிபி வந்து வரும். ஸோ அதை மறக்காம வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஓடிபி போட்டிங்கன்னா மறுபடியும் கீழே கேப்ஷா போட்டுட்டு நீங்கள் சப்மிட் வந்து கொடுக்கணும். இப்போ அது சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைலுக்கு ஓடிபி வரும். ஸோ அதையும் வந்து என்டர் வந்து பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேப்ஷா இருக்கும், அதை போட்டுட்டு நீங்கள் வெரிஃபை வந்து கொடுக்கலாம். இப்போ நீங்கள் போட்ட பிறகு கீழே வெரிஃபை ஆதார் ஓடிபியை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பேஜுக்கு வந்து லாகின் ஆகிடும். இந்த பேஜ் தான் நீங்கள் மெயினாக வந்து ஃபில் பண்ணக்கூடிய பேஜ். இதை நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபார்ம் வந்து சப்மிட் வந்து ஆகிடும். முதல் விஷயமா உங்களுக்கு வந்து மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்க்கலாம். ஒன்று டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அதன் பிறகு சப் டிஸ்ட்ரிக்ட், அதன் பிறகு பிளாக்கு, அதன் பிறகு வில்லேஜ். இது எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆதார் வச்சு நீங்கள் ஓடிபி போட்டு சப்மிட் பண்ணதில் உங்கள் டீட்டெயில்ஸ் மேக்ஸிமம் ஆதாரில் என்ன இருக்கோ அது எல்லாமே இங்கே வந்து சப்மிட் ஆகிருக்கும். அதை நீங்கள் உங்களால் வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து பார்க்க முடியும். இப்போ நான் இந்த ஃபார்மர் பர்சனல் டீட்டெயில்ஸில் கேட்டகரி வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தால் கொடுத்துக்குங்க, இல்லை அதர்ஸாக இருந்தீங்கன்னா ஜென்ரல் அல்லது அதர்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஃபார்மர் டைப் வந்து கேட்டிருக்காங்க, ஸ்மால் 1 to ஏர்ஸ்னு வந்து இருக்கும், அதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஷன் நம்பர் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல எதெல்லாம் ஸ்டார் இருக்கோ அதெல்லாம் கம்பல்சரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அப்படி ஸ்டார் இல்லாதது எதுனா உங்களுக்கு தெரியலனா அதை ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பிறகு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடின்னு வந்துருக்கு. லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி தெரிஞ்சால் வந்து போடுங்க, இல்லைனா போட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பிறகு முக்கியமான ஒரு விஷயம் அக்செப்டன்ஸ் ஃபார் PM கிசான் மன்தன் யோஜனா எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அதற்கு பிறகு இப்போ நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரு லேண்டில் நீங்கள் வந்து சிங்கிள் ஓனரா அல்லது ஜாயிண்டாக இருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் சிங்கிளாக இருந்தால் சிங்கிள் கொடுங்க, இல்லைனா ஜாயிண்ட்டில் இருந்தீங்கன்னா ஜாயிண்ட்டில் வந்து கொடுங்க. இப்போ நான் சிங்கிள் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லேண்டுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுக்கணும். அதற்கு இந்த இடத்துல ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதனுடைய சர்வே நம்பர் என்ன, அதற்கு பிறகு அது எவ்வளோ ஏரியாவில் இருக்குது, அதற்கு பிறகு லேண்ட் டைப் என்ன, அதே போல் உங்களுக்கு லேண்ட் டேட் வெஸ்டிங் வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து நீங்க கொடுக்க வேண்டியது வரும். இந்த டீட்டெயில மேக்ஸிமம் கரெக்டா இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு இங்க கீழே லேண்ட் டிரான்ஸ்ஃபர் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த லேண்ட் டிரான்ஸ்ஃபர் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வந்து 2019 ஜனவரிக்கு முன்னாடி பண்ணீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிள். ஆஃப்டருக்கு அப்புறம் நீங்கள் பண்ணீங்கன்னா அதுக்கு எலிஜிபிள் வரதுக்கு வாய்ப்பு குறைவு தான். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிங்க. கீழே பட்டா நம்பர் இருந்துச்சு அப்படின்னா எஸ் வந்து கொடுத்துக்குங்க. இது எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டு இதில் வந்து ஆட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த லேண்டோடைய பட்டா இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக பண்ணலாம், இல்லை உங்களுக்கு பத்திரம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் அதை வந்து அப்லோட் வந்து பண்ணலாம். ஒன்லி ஒரு PDF மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் 200 KB நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கம்ப்ரஸ் பண்ணி கரெக்டாக வந்து இது இந்த சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் வந்து கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கடைசியாக உங்களுக்கு ப்ரிவியூ வந்து காமிக்கும். ப்ரிவியூ வந்து காமிச்சிச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து சப்மிட் வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய பிளாக்கு கரெக்டாக இந்த அப்ளிகேஷன் போய் வந்து சேர்ந்துடும். அதற்கு பிறகு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு சப்மிட் வந்து பண்ணுவாங்க. கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணி மினிமம் ஆகுது ஒரு 6 month ஆகுது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அமௌண்ட் ரிசீவ் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஒரு சிலவங்க பார்த்தீங்க அப்படின்னா 1 year வராமல் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புதுசாக அப்ளை பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இது கொஞ்சம் டைம் எடுத்து தான் உங்களுக்கு இதை எல்லாத்தையுமே டீட்டெயில் பண்ணி பிறகு தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை வழங்குவாங்க. ஏற்கனவே நிறைய பேருக்கு வந்து ஃபில்டர் பண்ணி யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ரிமூவ் பண்ணிட்டு வராங்க. அதுவும் ஒரு காரணங்களுக்காக உங்களுக்கு வந்து அமௌண்ட் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல சேர்ந்துருக்கலாம், ஒருவேளை நீங்கள் வந்து IT ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணலாம், இல்லை வந்து இந்த மாதிரி PF EPFலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு ஸ்கீமில் வந்து உங்களால் எலிஜிபிள் பண்ண முடியாது. அதுவும் ஒரு காரணங்களால் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய விரைவில் இது உங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுடைய பிளாக்கு வரவங்க கண்டிப்பாக உங்களோட காண்டாக்ட் பண்ணுவாங்க. இப்போ அடுத்ததா எல்லாருக்குமே வந்து இருக்கக்கூடிய டவுட், இப்போ நான் தொடர்ச்சியாக வாங்கிட்டு இருந்து ஏன் எனக்கு சென்டரில் வந்து இந்த அமௌண்ட் நின்றுச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. அதற்கு எல்லாருமே செய்யக்கூடியது உங்களுடைய
ஸ்டேட்டஸ் எந்த நிலையில் இருக்குன்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதற்கு நோ யுவர் ஸ்டேட்டஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிஎம் கிசானுடைய அமௌண்ட்டை ரெகுலராக எப்போ கொடுப்பாங்க அப்படிங்கிறத இதுலேயே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ இந்த டேட்டில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டிருக்காங்க. அது அஃபிஷியலாக இன்னுமே எதுவுமே வரல. ஸோ அதனால் 19th அதாவது 19வது தவணை உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக வந்து இந்த டேட்டில் வருது அப்படின்னு சொல்லி செக் வந்து பண்ணிக்கலாம். அதே போல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா EKYC இஸ் மேனிட்டரி ஃபார் பிஎம் கிசான் ரெஜிஸ்டர் ஃபார்மர்ஸ் வந்து கொடுத்துருக்கு. கம்பல்சரி எல்லாருமே EKYC பண்ணணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஓடிபி பேஸ்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஓப்பன் போர்ட்டலே உங்களால் வந்து பண்ண முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் CSC சென்டர் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு பயோமெட்ரிக் கைரேகை வச்சு நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணலாம். இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. தயவுசெய்து எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வேறு யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்க பயனுள்ளதாக இதை வந்து KYC பண்ணாதான் இந்த அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத சொல்லி அவங்களுக்கு வந்து சொல்லுங்க. இப்போ இதற்கான காரணங்கள் ஏன் எனக்கு பணம் வந்து இடையில நின்றுச்சு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு நீங்க நோ யுவர் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை எனக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியல அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம்னா நோ யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை போட்டுட்டு கேப்சாயும் வந்து போடுங்க. உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா OTP வரும். இது மொபைல் நம்பர் மட்டும் கிடையாது, ஆதார் நம்பரை வச்சும் உங்களால செக் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்கு OTP சென்ட் ஆகிருக்கும். அந்த OTP அதில் என்டர் வந்து பண்ணிட்டு கெட் டீடைல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே வந்து ஷோ ஆகும். இது நீங்கள் வந்து காப்பி வந்து பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேமும் இந்த சைடில் வந்து ஷோ ஆகும். இப்போ அகைன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நோ யுவர் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ணாத நம்பரை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கேப்சா வந்து போட்டு கெட் OTP அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓடிபியை என்டர் வந்து பண்ணிவிட்டு கெட் டேட்டாஸ் வந்து கொடுத்துக்குங்க. நீங்கள் வந்து இந்த OTP எந்த மொபைல் சென்ட் ஆகும்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் வந்து ஒரு 4 டிஜிட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துட்டு கெட் டேட்டா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் வந்து பண்ணிங்க அப்படின்னா எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் அப்படியே இதில் வந்து ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து முக்கியமான ஒரு பிளேஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த இடத்துல இந்த 3 டிக்குமே வந்து உங்களுக்கு டிக்கில் தான் வந்து இருக்கணும். இதில் வந்து ஒருவேளை சப்போஸ் உங்களுக்கு ராங் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், டேரெக்டாக உங்கள் வேளாண் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுவாங்க. இந்த இடத்துல லேண்ட் சீடிங்னா உங்களுடைய பட்டா வந்து கரெக்டாக சப்மிட் ஆகி இருக்குது அப்படிங்கிறதுல எஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் KYC கம்ப்ளீட் பண்ணீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கும் எஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கு ஆதார் பேங்க் அக்கௌண்ட் சீடிங் ஸ்டேட்டஸ், நீங்கள் ஆதார் கூட இந்த பேங்க்கில் லிங்க் பண்ணியிருக்கீங்களான்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கும் எஸ் வந்துருக்கு. இந்த 3மே கரெக்டாக உங்களுக்கு எஸ்ல இருந்தால் உங்களுக்கு ரெகுலராக அமௌண்ட் எந்த ப்ராப்ளமே இல்லாத வந்து வரும். உங்களுக்கு ஒருவேளை இந்த லேண்ட் சீடிங்கில் உங்களுக்கு ராங் சிம்பிள் இருக்குது, இல்லை KYCலையும் ராங் சிம்பிள் இருக்குது, இல்லை ஆதார் சீடிங்லையும் ராங் சிம்பிள் இருக்குன்னா ஏதாவது ஒன்று நீங்கள் சப்மிட் பண்ணலைன்னா கூட உங்களுக்கு இந்த அமௌண்ட் வராது. ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த லேண்ட் சீடிங் அப்படின்னா பட்டா, உங்கள் பட்டா வந்து சப்மிட் பண்ணலன்னா உங்களால் வந்து அப்டேட் வந்து பண்ண முடியாது. நீங்கள் நேராக வேளாண் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி எனக்கு லேண்ட் சீடிங் வந்து இது பிரிண்ட் கூட எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி லேண்ட் சீடிங் வந்து எனக்கு வந்து ராங் சிம்பிள் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் அவங்க என்னென்னா லெட்டர் எழுதி கேட்பாங்க. அந்த லெட்டர் ப்ளஸ் உங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இதெல்லாம் கேட்டு ஜெராக்ஸ் வச்சு மறுபடியும் மேல் அதிகாரிகிட்ட கொடுத்து அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் கண்டிப்பாக எடுத்துக்கும். ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கு தான் அமௌண்ட் வந்து வரும். இந்த லேண்ட் சீடிங்ன்றது பட்டா வைக்காமல் இருந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ராங் சிம்பிள் வரும். KYC கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தால் இந்த இடத்துல ராங் சிம்பிள் வரும். ஆதாரில் நீங்கள் பேங்க்கில் லிங்க் பண்ணலை அப்படின்னாலையும் அதனால் இந்த இடத்துல 3மே கரெக்டாக இருக்குது டிக்லனா எந்த ப்ராப்ளமுமே ஈஸியாக உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். இப்போ நீங்கள் வந்து என்ன பேங்க் கொடுத்துருக்கேன்னு தெரியல அப்படின்னா வியூ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த நம்பரில் வந்து கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு லாஸ்ட்டாக எப்போ அமௌண்ட் கிரெடிட் ஆச்சு அப்படிங்கிறத டீட்டெயில் வந்து செக் பண்ணிக்கலாம். அதற்கு பிறகு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக இன்ஸ்டால்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை டீட்டெயில் வந்து பார்த்துக்குங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு எப்போல்லாம் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்பர்ஸ் இருக்குது. நீங்கள் எப்பப்போலாம் வாங்கியிருக்கீங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு KYC கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுங்கள், இந்த PM கிசான் EKYCன்னு ஒரு பேஜ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்களே வந்து KYC கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கலாம். ஆதார் நம்பரை வந்து போட்டுட்டு நீங்கள் OTP வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 OTP வரும். ஒன்று இந்த ஆதார் நம்பர், இன்னொன்று ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு OTP வரும். இதில் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு EKYC டன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு EKYC டன் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை, அது உங்களுக்கு டிக் வந்து ஆகிடும். அதற்கு பிறகு இந்த பேஜ்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் வந்து யாரெல்லாம் வந்து வாங்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த பெனிஃபிட் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இது எல்லா டீட்டெயிலும் வந்து கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்டேட்டு, அதன் பிறகு உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு, அதற்கு பிறகு உங்களுக்கு சப் டிஸ்ட்ரிக்ட்னு இருக்கும், அதற்கு பிறகு பிளாக்கு, அதுக்கு பிறகு உங்களுடைய வில்லேஜை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கெட் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் வில்லேஜில் யாரெல்லாம் வந்து வாங்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் இதில் இருக்கவங்களுக்கு ரெகுலராக அமௌண்ட் போகுது அப்படின்னே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு PM கிசானுடைய மொபைல் ஆப்பும் இருக்குது, டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும்.